ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இந்த வீடியோவுடைய டாபிக் பணவரவை உண்டாக்கும் பஞ்சகவ்ய யாகம். பசுமாடு லக்ஷ்மி கட்டாட்சத்தின் வெளிப்பாடு. பசுமாட்டின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் குடிக்கொண்டுள்ளார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த உயிரினமான பசுவிலிருந்து கிடைக்கும் 5 பொருட்களை கொண்டு தயார் செய்வதுதான் பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்ச என்றால் 5 என்ற எண்ணை குறிக்கும். கவ்யம் என்றால் பசுவிலிருந்து வரும் பொருட்கள். யாகங்கள் எதற்கு? யாகம், ஓமம் என்ற 2 சொற்களும் சமஸ்கிருதம். வேள்வி என்பது தமிழ் சொல். அக்னி வழியாக நம் கோரிக்கைகளை கடவுளிடம் சமர்ப்பிக்கும் முறைதான் ஓமம் வளர்த்தல். ஓமங்கள் இன்றைய காலகட்டத்தில் கோவில்களில் நடைபெற்றாலும் அதில் நமக்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அந்த குறையை தீர்க்க நம் மகான்கள் சொன்ன ஒரு சிறந்த வழிதான் பஞ்சகவ்ய விளக்கு ஹோமம். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுவது எப்படி? ஒரு பெரிய அகலை எடுத்து சுத்தமாக கழுவிய பின் சந்தன குங்கும பொட்டு இட்டுக்கொள்ள வேண்டும். பஞ்சகவ்ய விளக்கிற்கும் சந்தன குங்கும பொட்டு இட்டுக்கொள்ள வேண்டும். இதனை கழுவ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த பெரிய அகலின் மேல் வைத்து தூய பசு நெய்யை ஊற்றி திரியிட்டு விளக்கை ஏற்ற வேண்டும். முதலில் மற்ற விளக்குகளைப் போல் தீபம் எரியும். அதன் பின் மற்ற தீபங்களைப் போல் இந்த விளக்கை குளிரவிடக்கூடாது, அப்படியே விட்டுவிட வேண்டும். தீபத்தின் சூட்டில் நெய் உருகி பின்பு முழு தீபமும் எரியும். இந்த தீபத்தின் முன் நாம் வைக்கும் அத்துணை கோரிக்கைகளும் நிறைவேறுவதை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கலாம். இந்த தீபத்தை செக்கு நெல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம். ஆனால் பசு நெய்யிட்டு ஏற்றுவது சிறந்த பலனை தரும். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற உகந்த நாள் வாரம் ஒரு முறை ஏற்றினாலே போதுமானது. இந்த தீபத்தை ஏற்றும் நாள் அன்று மாமிசம் உண்ணக்கூடாது. வீட்டை சுத்தமாக கழுவி தலை குளித்த பின் சுத்தமான ஆடை அணிந்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அது வாரத்தின் எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். செல்வ செழிப்பு உண்டாக வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுவது உத்தமம். பண்டிகை நாட்களிலும் விரத நாட்களிலும் பௌர்ணமி போன்ற முக்கியமான நாட்களிலும் ஏற்றலாம். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற உகந்த நேரம் என்று பார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது உத்தமம். முடியாதவர்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ ஏற்றிக்கொள்ளலாம். பஞ்சகவ்ய விளக்கை யாரெல்லாம் ஏற்றக்கூடாது? இன்றைய காலகட்டத்தில் சிலருக்கு சுவாச கோளாறு காரணத்தால் எந்த புகையை நுகர்ந்தாலும், அது சிகரெட் புகையோ சமையல் புகையோ வேள்வி புகையோ எதுவாக இருந்தாலும் மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படுகின்றது என்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். ஏனென்றால் இதிலிருந்து வரும் புகை சிறிது நேரம் வீட்டிற்குள் புகை மண்டலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீட்டு உள்ளவர்களும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. பஞ்சகவ்ய விளக்கு முழுவதுமாக எரிந்த பின் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக நாம் எப்படி குங்கும அர்ச்சனை செய்த பின் அந்த குங்குமத்தை தினம்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்கின்றோமோ, அதேபோல் பஞ்சகவ்ய விளக்கு முழுவதுமாக எரிந்த பின் வரும் சாம்பலை நாம் தினம்தோறும் நெற்றியில் விபூதியாக இட்டுக்கொள்ளலாம். இப்படி செய்வதால் இந்த தீபத்தை ஏற்றிய போது நாம் வைத்த கோரிக்கைகளை நினைவுபடுத்தும். அதை அடையும் உத்வேகத்தை தரும். வாராவாரம் ஏற்றும் தீபத்திலிருந்து வரும் சாம்பலை சேகரிக்கும் போது நிறைய சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைத்தால் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். மிச்சத்தை தண்ணீரில் கரைத்து செடிக்கு கால் படாத இடத்தில் ஊற்றிவிடலாம். மற்றொரு வழிமுறை என்னவென்றால், அந்த விளக்கு முழுவதுமாக எரிந்த பின் அது சூடாக இருக்கும் போதே அதில் சாம்பிராணியை போட்டு வீடு முழுக்க காட்டலாம். இப்படிப்பட்ட உயர்ந்த பொருட்களை கொண்ட பஞ்சகவ்ய விளக்கை தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வந்தால் ஒரு யாகம் செய்த பலனை அளிக்கும். அதாவது தரித்திரம் நீங்கும், வீட்டில் தெய்வ சக்தி உண்டாகும், பண வரவு உண்டாகும், பண புழக்கம் உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மொத்தத்தில் லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைந்து இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இத்தனை சிறப்பு வாய்ந்த பஞ்சகவ்ய விளக்கை பயன்படுத்தி உங்கள் வீட்டிலும் லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைந்திருக்க என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.